வெல்கம் டு மென்டல் ஜியூ vlogs. இன்னைக்கு நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு மென்டல் ஜியூ vlogsங்கிறது நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் ஆக்ரா வந்துட்டோம் கைஸ். ஆக்ரா வர்றதுக்கு பல போராட்டம் நமக்கு. ஆக்ரா வர்றதுக்கு ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி இது மெட்ரோ பிடிச்சி வண்டி ஏற்றி விடுறதுக்குள்ள அதுவும் கலண்டுருச்சு. வண்டி ஏற்றி விடுறதுக்குள்ள தெரிச்சிருச்சு. இங்கேருந்து நாங்கள் எப்படின்னா டெல்லி வரைக்கும் பைக் வச்சுருந்தோம். டெல்லியிலேருந்து அதுக்கடுத்து ஆக்ரா மூவ் ஆயிடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்தோம் பைக் எடுத்துகிட்டு. எதனால் நம்ம பைக்கில் வரல? நம்ம வச்சிருந்த பைக்லாம் வரல, ரோட காரில் கட்டுறேன். இல்லை, ரோடுலாம் பல தான் இருக்கு. ரோடு இல்லைடா ரஜினி, எல்லாம் அட்வென்ச்சர் ரோடா இருக்கு. அட்வென்ச்சர் ரோடா இல்லப்பா, அந்த பைக் ஏதோ ரோடு தான். அந்த ரோட்டுக்கு அந்த பைக் சத்தமாக கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, அந்த பைக்கே சம்மந்தம் இல்லாத பைக். ஸோ வந்து டெல்லியிலேருந்து ஆக்சுவலாக வந்து ஆக்ரா வந்து 280 கிலோமீட்டர் வரும். ஆக்ரா என்ன ட்ரெயினில் வர்றதுக்கே நமக்கு முதுகு தெரிச்சிருச்சு. இனிமேல் அந்த லக்கேஜ் கைஸ் ஒன்று வந்துட்டு 16 கிலோ, இன்னொன்று வந்து 7 கிலோன்னு நினைக்கிறேன். இன்னொன்று லக்கேஜ் கைஸ். இதில் வந்துட்டு ஃபோட்டோ வேற எடுத்தா, நான் ஃப்ரெண்டில் ஒன்று பேக்கில் ஒன்று போட்டிருந்தேன். அதுலேயே அவ்வளோ வெயிட்டு. அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஒரு பைக்கில் வராறேன். அதோட நாங்கள் முடிவு பண்ணிட்டு நாங்கள் வந்து பைக்கை ஏற்றி விட்டோம். இல்லை, நாங்கள் அட்வென்ச்சர் மாதிரி பின்னாடி சேடல் பேக்ஸ்லாம் செட் பண்ணலான்னு பிளானில் இருந்தோம். அந்த டாப் ரேக்லாம் போடலான்னு. ஆமாம், போடுங்க, டாப் ரேக் போடு, சைடு ரேக் போடு. நாங்கள் பிளான் அட்வென்ச்சரை மாற்றலான்ற ஐடியாவில் அப்படி பண்ணி போடாது. சைக்கிள் வந்துட்டு நம்ம வந்து மாதிரி என்ன பண்ணுவோம், கூட வைப்போம்ல. ஆமாம், பின்னாடி கேரியர் இருந்தாலுமே அந்த மாதிரி வச்சுருந்துக்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்துக்கலாம். நீ வந்து ஐடியா கொடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக வச்சிருவேன். நீ அந்த கூடிய வச்சிருந்தே வச்சுக்கவேன். அந்த காலம் அது வசந்த காலம் இருக்கு பார்த்தியா. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எந்த மண்ணில் இருக்கோம்? இப்போ வந்து ஷாஜகான் மண்ணில் இருக்கோம். நம்ம ஆக்ரா மண்ணில் இருக்கோம்டா. ஆக்ரா மண்ணில் எல்லாம் கிடையாது. இப்போ இடத்த வந்துட்டு ஷாஜகான் வாங்கிட்டாப்ல. இது ஷாஜகான் மண்ணு. இது என்னதான் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணியிருந்தாலுமே இது ஷாஜகானோட மண்ணு. இது ஷாஜகானோட மண்ணு கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு நீ இங்கேருந்து நீ வெளியே போயிட்டு வச்சுக்கோவேன், இந்தியன் கவர்மெண்டோட மண்ணு தெரிக்கலாம். வெளில போனால் பெரும்பாலும் இருப்பேன். அதனால இந்தியன் கவர்மெண்டோட மண்ணு கரெக்டு தானே. இந்தியன் கவர்மெண்டோட மண்ணு தானடா சொல்கிறேன். இந்த எப்படின்னா இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும், இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஷாஜகான் மண்ணு. இது கோட்டை சொன்னோடனே கோட்டை நினைச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இது. இட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ். வேற லெவல்ல இருக்கு. இதுல வந்து வெளியவே பிரம்மாண்டத்தை காட்டிருக்காப்லையா? அப்ப உள்ள எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டிருப்பாப்ல. உள்ள அது வந்து பியூர் ஆஃப் லவ்ல கட்டினது. இதெல்லாம் அது வந்து பிரம்மாண்டம். அதெல்லாம் ஒன்னால சொல்ல முடியாது. நான் லவர் பாய்டா. யாரு? நானு. நீ லவர் பாய்? அப்ப இருக்கு உனக்கு. வா உள்ள வா நீ. கைஸ் உள்ள போயிட்டு லவர் பாய் சொல்லிருக்கான்ல. லவர் பாய் தானே? லவர் பாய் தான். இல்ல ஒரு பொண்ணு காட்டு, கரெக்ட் பண்ணி காட்டுறேன். இல்ல இதுக்கு எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர்? பல பேரை லவ் பண்ணிருக்கேன். பட் வந்து ஒன்லி ஒன் சைட் லவ்வாவே நல்லா தெரிஞ்சுக்கோ. டபுள் சைடா கட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நானும் ஒரு தாஜ்மஹால் கட்டிருப்பேன். எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுது? எத்தனை பேர்? ஒரு ஆளு தான் கல்யாணம் பண்ணுங்க. நீங்க 3 பேர் கல்யாணம் பண்ணணும். ஓ அப்படி 3 பேர் கல்யாணம் பண்ணி நீ 3வது பொண்டாட்டி மேல பாசமா இருக்கணும். என்னடா இது புது பொருளையா இருக்கு? 3வது பொண்டாட்டி மேல பாசமா இருந்தா மட்டும் பத்தாது. 3வது பொண்டாட்டி பாசமா இருந்த பொண்ணு இருக்கு பாத்தியா, அந்த பொண்ணு மேல நீ பாசம் வச்சிருக்க. 2 விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம். இதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம உள்ளது பேசுவோம். தாஜ்மஹால் பார்த்துட்டே பேசுவோம். தாஜ்மஹாலோட அழகை ரசிச்சுக்கிட்டே பேசலான்ற. தாஜ்மஹால் இப்ப உள்ள வெளியில வந்துட்டோமா, உள்ள போய் அவனுக்கு துடிக்குது. நாங்க வந்துட்டு இதுக்கு மேல உள்ள நாங்க போயிட்டு வருது. அவசர வேலை கொஞ்சம். எதனால வேகமா போனான்றதே நான் காட்டுறேன். கொஞ்சம் பிசினஸ் மீட்டிங் இருந்துச்சுடா. அந்த பிசினஸ் மீட்டிங்னால கொஞ்சம் அவசர வழியா கொஞ்சம் உள்ள போயிட்டு வருவோம். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. கண்டவுடன் கண்ணில் பரவசம் தெரிகிறது ராஜனுக்கு. எப்படின்னா பாய்ஸுக்கு அந்த இடத்துக்கு போனாதான் நிறைய அறிவு வருமா. அந்த அறிவுல தான் இப்ப இந்த இவ்வளவு அறிவு பேசிட்டு உட்காந்து. ஓ உள்ள உட்காந்து விக்கிபீடியா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. புது புது விஷயங்கள்லாம் எல்லாரும் எங்க கண்டுபிடிப்பாங்க. அதான் தெரியுது. அதான் பாய்ஸோட எல்லாத்தையுமே அங்கேதான் வச்சிருந்திருக்காங்க. இவ்வளோ அது போனோடனே வெளில வரையில ஏதோ நாலேஜபிள் பிரச்சனை. எப்படின்னா நீ தான் வந்துட்டு அடுத்த ஜீனியஸ்களா இருப்ப. அந்த மாதிரி இப்ப நான் இருக்கேன். வாசல்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வெறித்தனமா இருக்கடா. நாங்கள்
தாஜ்மஹாலுக்கு உள்ள போக போறோம். ஸ்ரீமதி பார்த்து வந்தீங்களா? ஸ்ரீமதி எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாத்தியா இங்க இருந்து பாத்தியா தாஜ்மஹால் வந்து உள்ள போய் ஃபுல்லா பார்ப்போம். இப்போ வந்து வாசல் மட்டும் தெரியும். தாஜ்மஹால் அப்படியே தாஜ்மஹாலோட வரைபடத்தை பத்தி எப்படி இருக்காங்க? தெரித்தனமா இருக்கா? எப்படி இங்கெல்லாம் ஏன் வெள்ளையா விட்டுருக்காங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பிளேஸ். புல்லு வெட்டாத வராதனால இதெல்லாம் புல்லு வெட்டதுனாலதான் அங்க வெள்ளை வெள்ளையா தெரியுது. புல்லு ஒழுங்கா வளரலாடா. இந்த இடம் ஏன் வெள்ளையா இருக்கு? அந்த தாஜ்மஹால் வெளியடா. அப்படி கிடையாதுடா. ஒயிட்ங்கிறது சிம்பிள் ஆஃப் லவ்டா. ஒயிட் சிம்பிள் ஆஃப் லவ். சொல்ல வர விஷயம் புரியல. தாஜ்மஹால் ஏன் ஒயிட் கலர்ல இருக்கு? ஷாஜகான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு செங்கற்களா கட்டிட்டு சிவப்பு கலர்லயே இந்த பில்டிங்கை சுத்தி கூட பாத்தியா? ஆமா எல்லாமே செங்கற்கள். கோட்டை கூட அப்படின்னா கோட்டை சுவர் இருந்து எல்லாமே செங்கற்கள் தான். ஆனா தாஜ்மஹால் மட்டும் உலக காரணம் வந்துட்டு அது ஒயிட் கலர். அது நான் உருட்டுவேன், நான் 1000 பேசுவேன். டெஃபினெட்லா ஒயிட் மீன்ஸ் லவ். அவர் வந்துட்டு அந்த ஒயிட் தாஜ்மஹாலோட கட்டிடக்கலையை விட அது கட்டின விஷயம் இருக்கு பாத்தியா? எதுக்காக கட்டினாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா? செம்மையா இருக்கா? நான் கூட ஏதோ பொண்ணை பகுதின்னு நினைச்சேன்டா. சரிடா இப்போ வந்து இது தாஜ்மஹால் பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. தாஜ்மஹால் பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாத்தியா தாஜ்மஹால்? தாஜ்மஹால் ஹைட்டா பாடுறா. குதிப்பினார் மாதிரி ஹைட்டா இருப்பாடா. குதிப்பினாரா? ஒன்னு எல்லாம் அன்னைக்கே வந்து சொருகிட்டு நினைக்கிறேன். குதிப்பினாரே உலக ஐட்டத்துல வர வேண்டியது. ஏன்னா 193 வருஷம் வெயிட்ல கட்டணும் அப்படின்றதுக்காட்டிதான் நாங்க கொண்டே வந்தோம். அந்த குதிப்பினார ஹைட்டா இருக்கணும், எல்லாரும் விட ஹைட்டா இருக்கணும். நாங்க ஹைட்டா கட்டினீங்க. எத்தனை வருஷம் கட்டினீங்க? 193 வருஷம் தம்பி. சும்மா இல்ல, சும்மா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. 193 வருஷம், 2 ஜெனரேஷன். தாஜ்மஹாலை விட குதிப்பினார் ஹைட்டு. ஆமா டே, ஒரே செங்குத்தா வச்சுக்கோண்டா. செங்குத்தா இருக்கீங்களா? சரிடா, உங்க செங்குத்தே வச்சுக்கோண்டா. அது எவ்வளவு? 193 மீட்டர் ஹைட். 193 மீட்டர் ஹைட். ஆமா ஓகே. அப்பனா 193 இல்லடா, 170 எப்படின்னா 72.5 மீட்டர் ஹைட். ஓகே. அது வந்து சென்டிமீட்டர் ஆக்சுவலா ரியாலிட்டி படி மறக்கலாம் இல்ல. ரியாலிட்டி படி நான் இன்னைக்கு ஒன்னே சொரிக்கணும். நான் அன்னைக்கு ஒன்று சொல்லலாம் நினைச்சிட்டு அன்னைக்கு நான் ஒன்று என்ன குதிப்பினாதே ஹைட்ரா அவ்வளவுதான் விஷயத்துல வந்திருக்கா அப்படின்னா தள்ளுவாங்க. குதிப்பினாரு ஹைட் சொல்லுவாங்க உனக்கு. ஏன்டா பைசா போட சாய்ந்த கோபுரம் திருடி தானே கட்டினீங்க? நீங்க பைசா போட சாய்ந்த கோபுரம் திருட கிடையாதா? நீங்க சாய்வா கட்டிருக்கீங்க. அதே உலக விஷயம் சாஞ்சிச்சு. பைசா நீங்க சாஞ்சு கட்டிருக்கீங்க. கட்ட தெரியாம சாட்சி கட்டிருக்கு. சரி, நம்ம நேரம் கட்டோம்னா அதை தள்ளி விட்டு நாங்க உலக விஷயத்துல வந்துடும் கட்டோம். சரி, அப்போ உங்க சாஞ்சி அவ்வளவு விஷயத்துல வரல. சாயல நேரம் இருக்கு. உங்க சாஞ்சிருக்குடா. லைட்டா சாஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் இருந்தா உலகத்தையே எடுத்துக்குவேன். ஆமா, நேரம் இருந்தா உலக விஷயத்துல. அதை விட ஹைட்டா இருந்தா உலகத்தையே எடுத்துக்குவேன். நீ அதை விட ஹைட்டா இருந்தா உலக விஷயத்துல எடுத்துக்கும். அது இதோட ஹைட் தாஜ்மஹால். அதை இப்படி பாத்தாடா, இது இப்படி பாக்குறடா. அம்மா பக்கத்துல இருப்பாரு, பக்கத்துல பாரு. இப்படி பாப்பா தம்பி. ஆக்சுவலா அதை விட இது 2 மடங்கு ஹைட் ஜாஸ்தி. எங்க வீடு 3 மாடி கட்டறா. இப்படி போய் பாக்குறேன். அது ஹைட்டா? இல்லடா, இப்ப நம்ம பாயிண்ட் எவ்வளவு ஹைட் அத முதல்ல சொல்லு. இது 170 above மீட்டர்ஸ் ஹைட். இது 170 மீட்டரா? 170 மீட்டர். அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1.7 டைம்ஸ் அதிகம். பக்கத்துல தூணு கூட எதுக்கு பக்கத்துல வராதடா? தூண பேஸ் பண்ணி கிடையாது. கீழ பேஸ்மென்ட்ல இருந்து ஆக்சுவலா கீழ பேஸ்மென்ட்ல இருந்து மேல டவர் வரைக்கும் வந்துட்டு அங்க வந்துட்டு 172 மீட்டர்ல கட்டிருக்கோம். இது கட்டினது ஒரு ஆர்கிடெக்சரான விஷயம். அது கட்டினது. ஆமா, பாருங்க. ஓகேடா ராஜனே. ஏன்னா இதோட விஷயமே பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஒண்ணு நான் அன்னைக்கே விட்டு குத்தி இருக்கணும். ஓவரா பேசிட்டேன். இல்லடா, ப்ரூஃப் இருக்கு. அந்த வீடியோ வந்திருக்கும் நேரம். நீங்க தாஜ்மஹால் வந்து அங்க கற்களை கொண்டு வந்து நீங்க கஷ்டப்பட்டு கட்டிருக்கீங்க. நீங்க எத்தனை கட்டினீங்க? நாங்க 193 வருஷம் செங்கக்கல்லாலேயே கட்டினோம். எத்தனை பேச்சு கட்டினீங்க? நாங்க பல ஒரு எப்படி சொல்ற ஒரு 7000 8000. அந்த காலத்துல ஆட்கள் வந்து அதிகமா கிடைக்கல. வந்து கம்மியா வச்சு கட்டுறா. எவ்வளவு நாள் வேணா கட்டுறா. 1100 சீரிஸ் கட்டிங்க நினைக்கிறேன். 1100 1600 கிட்டத்தட்ட 1600 சீரிஸ் ஆரம்பிச்ச விஷயம் இந்த தாஜ்மஹால் வந்துட்டு. ஓகே. அதுவும் அவர் பொண்டாட்டிக்காக, அதுவும் 3வது பொண்டாட்டிக்காக. 3வது பொண்டாட்டி ஆசைப்பட்டாலே லவ்வர்க்காக. லவ்வரும் பொண்டாட்டி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுல அவர் இல்ல. அவங்களும் சும்மா கிடையாது. அவங்களும் நிறைய குழந்தை பெற்றிருக்காங்க. நிறைய குழந்தையா? நிறைய குழந்தை. ஷாஜகானுக்காக அவங்க 3வது ஒய்ஃப் வந்து நிறைய குழந்தை பெற்றிருக்காங்க. லவ்னாலே அன்பு தானடா. வந்து அதெல்லாம் நடக்கிறதா? எனக்காக மறந்துட்டியா? அது மட்டும் புரியும். குழந்தைக்கிறது மறந்துருச்சு. அவரு மொத்தம் 2 ஒய்ஃபாக அங்கங்களும் அடிச்சிருக்காப்ல. ஓகேயா? மொத்தம் அதுக்குள்ள போனாலும் தெரியும் எத்தனை வச்சிருக்காங்க. கீழே மண்ணில் எத்தனை போஞ்சுக்கான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் வேற லெவல்ரா ராஜினி, தாஜ்மஹால் வேற வெறித்தனமா இருக்குது. இப்போ வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஷாஜகான் பண்ணிக்காப்புல. என்னன்னு இது வந்துட்டு தாஜ்மஹால் கட்டலாம் பிளான் பண்ணிக்காரன். அதுவும் பிளான்ல இருந்திருக்கு அவருக்கு. அது எப்படின்னா அவருக்காக வந்துட்டு கருப்பு தாஜ்மஹால் கட்டலாம்னு சொல்லி பிளான் இருந்திருக்கு அவருக்கு. பிளாக் கலர்லையா? பிளாக் கலர்ல அவருக்கு வந்துட்டு நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி ஒயிட்டு பிளாக் ரெண்டுமே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த இடத்துல ஒயிட் இல்லையாடா, பேக் சைடு ஆக்சுவலாக வந்துட்டு யமுனா ரிவர் இருக்கு. கங்கை ரிவர் யமுனா ரிவர் இருக்கு. ஏதோ ஒரு ரிவர் இருக்கு கன்ஃபார்ம், அது தெரியும். சரி ஓகே, அந்த ரிவருக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இடத்த எப்படின்னா பிளாக் கலர் வந்து பிளான் பண்ணியிருக்க மாதிரியும், அந்த பிளாக் கலரை பிளான் பண்ணி கட்ட முடியாமல் போனதுனாலையும் அந்த இடத்துல வந்து தடையும் இருக்கு. அந்த இடத்துல தெரியும்டா உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சிடா உங்களுக்கு. மும்தாஜ் ஆதி காலத்துல ஏதோ பயங்கரமா ஏதோ ஒரு புக்கு படிச்சிருக்கீன்னு நினைக்கிறேன். ஆதி காலத்துல இருந்து புக்கு படிக்கல, யூடியூப்ல வந்துட்டு நான் இப்பவும் கிடையாது. நம்ம இதுமே ஃபர்ஸ்ட் ஆக்ரா வந்தோம். ஆக்ரா வந்துட்டு அப்போது எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம போனட்டு எதுக்கு வந்தோம் போனவாட்டிங்க வரும்போது அந்த இடத்த பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் கேட்டுருந்தேன். வந்து இப்போ அந்த ஃபோக்கஸே எதுக்கு வந்தோம்னா தாஜ்மஹாலை வீடியோ எடுக்கணும், அது அந்த கான்செப்டே வராம தாஜ்மஹாலை பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல அங்கே வந்தது நாங்கள். அது நல்லா தெரியும். இப்போ அந்த பிரம்மாண்டத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால் எந்திரிச்சு கூட போக முடியல. ராஜினி இல்லடா ராஜினி, ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தாலுமே ஏதோ புதுசா பார்க்குற மாதிரி இருக்கா ராஜினி. புதுசா பார்க்கறத விட இங்கே வந்து ஏதோ கூஸ் பம்ப் பார்க்குற மாதிரி இருக்கு. கையை பாருவேன், ஏதோ கூஸ் பம்ப் ஆகுது அந்த இடத்துக்கு வந்தாலே. செம்மையா இருக்குடா ராஜினி. இது உட்காந்து கட்டிடக்கலையை வந்து பார்க்கறதுக்கும் ஒரு ஆர்கிடெக்சர்டா, ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி எடுத்துருக்காங்கடா. இதை பத்தி விவேகானந்தர் சொல்லிருக்காரு தெரியுமா? விவேகானந்தரா இதை பத்தி சொல்லு இஷ்டத்துக்கு ரியலாவேடா அள்ளி கொளுத்தி போடு. தாஜ்மஹாலை பத்தி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? விவேகானந்தர் வந்துட்டு ஷாஜகான் வந்துட்டு இதுல ஒவ்வொரு கல்லையும் புழிஞ்சு பார்த்தா அவரோட லவ் தெரியுங்கிற மாதிரி தான். நான் இப்போ ஒரு கல் எடுத்து கொடுப்பேன், அந்த கல்லை வந்து எப்படின்னா நீ புளிகிற. டேய் தாஜ்மஹால் கல் எடுத்துடா, இந்த கல் எடுத்துலடா. தாஜ்மஹால் கல் எடுத்து ஓகே ஓகே. புளிறதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்குடா. கல்ல புளிவாங்க. நான் வந்து எப்படின்னா வந்துட்டு தாஜ்மஹால் கல்ல புளிஞ்சிருந்தாங்கன்னா புளிஞ்சுக்கலாம் சொல்லுவேன். அது ஏன் டிபார்ட்மெண்ட். தாஜ்மஹால் கல்ல புளிஞ்சு பார்த்தா என்ன தெரியும்? அதெல்லாம் வந்துட்டு அவரோட பியூர் லவ் தெரியும் அதுல இருந்து. ஓ, நான் கூட கொத்தனாரோட வேர்வை தெரியும் நினைச்சேன். கொத்தனார் வேர்வை தொடச்சிருப்பாப்ல, அத கழுவிருப்பாங்க கடைசியா. அதெல்லாம் இப்போ வந்து எப்படின்னா சரிடா ஒவ்வொரு கல்லையும் அவரோட லவ் செதுக்கி இருக்காங்க அப்படின்றது. ஆமா, இப்போ வந்து ஒரு மித்து இருக்குடா அவங்களு. இப்போ நீ வேற சொன்னா நான் வருது வேர்வைன்னே ஓகே. இப்போ ஒருத்தவர் அவள் வேர்வை இப்படி தொடச்சு இப்படி தடான் தாஜ்மஹால்ல கட்டும்போது போட்டிருந்தாருன்னா தலையை வெட்டி இருப்பாங்களோ? தலையே இல்ல, நெத்தி. உனக்கு நெத்தி இருந்தா வேர்க்கும், நெத்தியே இருக்க கூடாதுடா. மொத்தத்தாலே உரிச்சு உப்பு கட்டு தோல் வரும்ல மறுபடியும். ஆமா, நீ வந்து ஃபர்ஸ்ட் பண்ண தப்புக்காண்டி இந்த தண்டனை, அடுத்து அதே தப்பு பண்ண அப்படின்னா மொத்தமா கதை. சரி, அப்பனா விரல வெட்டினேன் கையை வெட்டினேன்னு சொல்றாங்களே. ஆமாடா ராஜன், அந்த மித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா தாஜ்மஹாலை வந்து இது மாதிரி எந்த கொத்தனாராலையும் எந்த ஆர்கிடெக்சராலையும் கட்ட முடியாது. எப்படின்னா அவர் வந்து பயங்கர பிரில்லியண்டா யோசிச்சு செம்மையா செஞ்சிருக்காரு. எப்படின்னா ஷாஜகான் தான் ஐடியா கொடுத்துருக்காரு. ஆனா இது மாதிரி யாராலையும் நான் கொடுத்த ஐடியாவை திரும்ப யாரும் கட்டிக்க கூடாது. அப்படி ஷாஜகானோட ஐடியா மட்டும் தானே அது. நீ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுல பார்த்தோம்ல, நம்ம ஜமா மஸ்ஜித் பார்த்தோம்ல. ஆமா, ஜமா மஸ்ஜித் பார்க்க எப்படி இருந்துச்சு? ஜமா மஸ்ஜித் நான் உள்ள போயிலே சொன்னேன்டே பாதி தாஜ்மஹால் மாதிரி தெரியுதுடா அப்படின்ட்டு. பாதி தாஜ்மஹால் மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். ஓகேயா, ஆக்சுவலா தாஜ்மஹால்லாம் ஜமா மஸ்ஜித் கட்டினதுக்கு அப்புறம் தாஜ்மஹாலே கட்டிருக்காங்க. ஓ, ஜமா மஸ்ஜித்துக்கு அப்புறம் மொத்தம் மூணு கட்டிடத்துக்கு அப்புறம் தான் அது. அந்த 3 கட்டிடத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கோபுரங்கள், இந்த ஆர்கிடெக்சர், இந்த ஃப்ரண்ட் வாயில் எல்லாத்தையுமே வந்து ராஜனே எப்பயுமே ஒரு வித ட்ரைனிங் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அந்த ட்ரைனிங் எடுத்திருந்து அப்படின்னு அந்த கற்பனையிலேயே அப்படியே வாழ்ந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவன் கை வலிக்குன்னு சொல்லிட்டு நான் கேமரா நான் மாற்றி வச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் எங்கேயும் சதுரும் அதுக்குள்ள நாங்கள் வீடியோ முடியும். அதுக்குள்ள நாங்கள் லவ் எப்படி வந்துச்சு? சும்மா ஒரு லவ் சும்மா எப்படின்னா நம்ம ரெண்டு எப்படி ஃப்ரெண்டாக அதை மாதிரி சொல்லுவேன். நம்ம வந்து ஒருத்தவன் சிவான்னு ஒருத்தவன் உன் ஃப்ரெண்டு, ராஜன்ற ஒருத்தவன் என் ஃப்ரெண்டு. ரெண்டு தருதலையும் ஒன்று நம்ம 2 தருதலை தான் ஆக்சுவலாக 2 தலையே சுற்றிட்டு இருந்துச்சு. நம்ம அது என்ன அந்த 2 தருதலையும் என்ன பண்ணிடுச்சுன்னா அதோட அப்போ நான் கேட்டேன், நீ வந்து உருப்பிட போயிடாயா அப்படின்னு கேட்டேன். இவனு சொன்னேன் நான் உருப்பிட மாட்டேன், நானும் உருப்பிட மாட்டேன், வாங்க 2 சேர்த்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் எங்களோட கதை. காதல் மோகத்துல இந்த இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன் பாத்தியா? வீட்டுல இருந்து காசு தேடி கொண்டு வந்து காதலுக்கு கார் வாங்கி கொடுத்து. ஆமாட ராஜனே, காதலுக்கு வந்து பயங்கரமா கார் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அவன் வந்து கழட்டி விட்டு கிளம்பிட்டான். அந்த மாதிரி ஆளுதான் வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன். ஆனா ஷாஜகான் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு. ஷாஜகான் நீ செத்தா கட்டிடாம சொன்ன மாதிரி உண்மை எப்படின்னா பசங்க உண்மையா இருப்பாங்க. பசங்க எப்பயுமே பசங்கனாலே கரெக்டா இருப்பாங்க. பசங்க வந்துட்டு உண்மையா இருப்பாங்க பசங்க. ஆமா ஆமா, அது எப்பயுமே உள்ள ஒரு இதுதான். அதே மாதிரி உண்மையா அவர் சொன்ன மாதிரி கட்டி கொடுத்தாரா இல்லையா? கட்டாரா இல்லையா, அதான் விஷயமே. கட்டி கொடுத்துருப்பாரு. கட்டி கொடுத்துட்டாரா
பசங்கனாலே டூ தான்டா. பசங்களை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோண்டா. எவ்வளவோ விஷயம் சொல்லிட்டு போகலாம் பசங்களை பற்றி சொல்லணும்னா. பசங்கனாலே கிரியேட்டிவிட்டிடா. இதான் பாத்தியா என்ன ஒன்னே மேல இருந்தாங்கன்னா கஷ்டம் தான்டா. ஏன் சொல்லு பார்ப்போம். என்னடா இன்னும் என் பக்கம் திரும்பலையே. ஆமாண்டா, நீ ஒரு புள்ளி லவ் பண்ணி 2 புள்ளி லவ் பண்ணி தான் பரவாயில்ல. நீ லவ் பண்ணதோ ஏராளம், அதுலயும் காட்டினது தாராளம். இவர் வந்து தாராள பிரபுங்க. லவ் வந்து ஒருத்தர் கொடுக்காம நான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன்டா ராஜினி. ஏண்டா அது நீ அது வந்து அது அப்படி பார்த்தா அங்க பார்த்தா வச்சுக்கவேன். நீ தானே ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இருக்கிற அன்பை பகிர்ந்துருக்கேன். சரிடா, நான் உனக்கு கேட்குறேன். இப்போ நீ இப்போ வந்து ஒரு 5 பேர் லவ் பண்ணி வச்சுக்கவேன். அப்போ 4 பசங்க மொட்டை பையனா தெரியுவாங்களாடா? 4 மொட்டை பையனா தெரியுது. அவனும் ஆளு கூட லவ் பண்ணிட்டு போக வேண்டியதாடா. பொண்ணுங்க அவளை இல்லையே. பொண்ணுங்க அவளை இல்லையா? யாரா சொன்னா இப்பெல்லாம் எப்படி சொல்றது, சின்ன பிள்ளையிலே கரெக்ட் பண்ணிடுறாங்கடா. சின்ன குழந்தையா இருக்கையில இது ஆளு கொன்று வேண்டி மாத்தினா அப்படின்றாங்க. அவன் வளர்ந்து வரும்போது நமக்குலாம் எப்படி ஆள் கிடைக்கும்? இவங்க இல்ல எப்படி தாஜ்மஹால் கட்ட போறான்னு தெரியல. இங்க வந்தா 20 ரூபாய் கேட்பாங்க சொல்லிட்டு நாங்க வெளிய இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா, இது ஆயுதம். இந்த அவனோட ஆயுதம். நாங்க ஆயுதத்தை மாட்டி வந்துடுறோம். நாங்க வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். எனக்கு 11 நம்பர் சைஸ் வேணும் சார். இது எனக்கு தெரிஞ்சு 7 நம்பரா 8 நம்பரா இருக்குமா சைஸ் இருக்கு சார். வெளியில் 10 ரூபாய் கிடைக்கிற வேண்டியது இல்லைடா, அப்படி தாட்டா இருக்கும். நானே எப்படி பண்ணுறீங்க? ஆனால் நல்லா இருக்கு கைஸ் இது நடக்கிறதுக்கு. நாங்கள் ஒரு வழியாக 500 ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டோம். 500 வேஸ்ட் பண்ணிட்டு வாடா வாடி. எவ்வளோ அழகான இடத்துக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து வர மாட்டியாடா? ஷாஜகான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ காசு போட்டு கட்டிட்டு போயிருக்கு. ஆமாண்டா, நீ லவ்வருக்கு ஒரு இத்தனை கொண்டு கீச்சன் வாங்கி கொடுத்துருப்பியா? வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கியிருக்கேன்னு வேணாம் சொல்லு, வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லாது. இது வந்து கட் பண்ணிடுது. வாங்கி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கட் பண்ண மாட்டேன். திருட்டு அதெல்லாம் மலரும் பருவத்தில் வந்து குழந்தை காதல்டா. எத்தனை காதல் எத்தனை இது அதெல்லாம் வருங்கால வீடியோல வந்து கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ராஜனோட ஃபுல் டீடைலையும் ஒவ்வொரு வீடியோல நானே சொல்லிடுவேன். கொஞ்சம் அப்படியே சொல்லிடுவேன். வேற யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன் வாய் எனக்கே இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே சொல்லிடுவேன். வாரா இங்க வீடு மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. உங்க வீட்டுல போட்டது மார்பிள்ஸ். இதெல்லாம் எங்கேயோ இருந்து கொண்டு வரப்பட்ட கல்லுடா ராஜடி. இதுவும் மார்பிள்ஸ் தான்டா. இதுதான் எங்க வீட்டுல போட்டுக்கோண்டா. நம்ம ஆபீஸ்லயே இந்த மார்பிள்ஸ் தான்டா இருக்குடா. எப்படி இப்படி கட்டினாப்ல விருத்தனமா இருக்குடா. என்னடா பக்கத்துல வந்து பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. முன்ன தூரத்துல வந்து பேசிட்டு வந்துட்டோமா உங்க கூட? தாஜ்மஹாலை பார்க்கல, பக்கத்துல வந்தோடனே வெறித்தனமா இருக்கு. என்னடா அது அப்படின்னு நீங்க வந்து இதுவே பிரம்மாண்டம் சொல்றியே. குதுப்பினார் எந்த தூரத்துல குதுப்பினார பார்த்தப்ப நீ? நான் வந்து இப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த ஒரு டவர் எவ்வளவு ஹைட் இருக்கு? குதுப்பினார எங்க இருந்து பார்த்து நான் காட்டுறேன் வா. இதுதான் குதுப்பினார் பில்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க வா. இன்னும் வா. ஆக்சுவலா நீ குதுப்பினார இங்க இருந்தா பார்த்த. உனக்கு அங்க இருந்து குதுப்பினாரோட உச்சி தெரிஞ்சா? குதுப்பினாரோட உச்சி தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க இருந்து தாஜ்மஹாலோட உச்சி விழுந்துடாது. கொஞ்சம் போல விழுந்துருவேன். நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இருக்குடா. ஒரு உலக விஷயம். இது வந்து ஏன் உலக விஷயம் எதனால சொல்லி தெரியும். நீ சொல்லு. லவ்ன்றது இல்லை, ஒரு மனுஷனை நிம்மதியா வீடு எடுக்க விடுறாங்களா? சரி அதெல்லாம் விடு. உள்ள போயிட்டு வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.